Hi friends, welcome to Mauni Cine Updates. மகாநதி சீரியல் ஃபைனலி நம்ம காவேரிக்கு விஜய் மேலே லவ் வந்துடுச்சு. இன்னைக்கு எபிசோட் எண்டில் பார்த்தீங்கன்னா காவேரிக்காக தாத்தா கிட்ட விஜய் வந்து பேசுவாங்க. 8 months வந்து மேரேஜ் தள்ளி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன உடனே நம்ம காவேரியோட ஃபேஸ் வந்து மாறிடும். ஒரு மாதிரி ஏன் சொல்ல போகிறாங்க. அப்போ நம்ம விஜய் திரும்பி பார்த்துட்டு ஸோ என்னை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, எனக்காக எல்லாம் பண்ணுறாங்க, பட் என்னென்னா 8 மாதம் தான் இருக்குது, ஏன்னு சொல்லி அடிக்கடி இப்படி ஞாபகப்படுத்துறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளே அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு பாண்டிங் காமிப்பாங்க, அக்கறை எல்லாமே இருக்கும். பட் இது வரைக்கும் வந்து அவங்களுக்குள்ள இருக்க லவ் வந்து காமிச்சதில்லை. பட் இன்னைக்கு எபிசோட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காவேரி வந்து நம்ம விஜய் மேலே இருக்க லவ் வந்து காமிச்சிருக்காங்க. பட் விஜய்க்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச லவ் வராது. ஸோ இன்னும் 8 மாதம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ அட் லாஸ்ட் நம்ம காவேரி விஜய் விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம விஜய்க்கு வந்து காவேரி மேலே இருக்க அன்பு வந்து வெளியில் வரும். இப்போ தான் வந்து கேரிங்காக இருந்தாலும் அந்த 8 மாதம் சொல்லும்போது நமக்கும் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அந்த ட்ராக் கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா வந்து அதுக்காக தான் வந்து 10 மாதங்கிறது அவ்வளோ சீக்கிரம் 8 மாதமாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதுதான் ஒரு முக்கியமான ஒரு மெயின் பாயிண்ட் இந்த சீரியலோட ஒரு திருப்புமுனைனே சொல்லலாம். விஜய் விட்டு காவேரி போவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம காவேரி மேலே விஜய்க்கு லவ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு காட்சிக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ நம்ம விஜய் வந்து லவ் ஃபீல் பண்ண வர அப்படின்னு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மேரேஜ்லாம் தலையெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க 8 மாதத்துக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ராகினி வந்து வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ராகினி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் எப்படியும் காவேரிக்கு விஜயோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். அதனால நம்ம ராகினியால் எதுவும் பண்ண முடியாது. யமுனா வந்து நிவின் கிட்ட சொன்னாங்களே அந்த விஷயம் வந்து போய் சொல்லிடுறாங்க. எதுக்காக யமுனா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து கங்கா யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் பொறுத்த வரைக்கும் மாமனாத்தையும் பார்த்துப்பாரு சொல்லி ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்போம், நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.